1970s டாக்டர் ராபர்ட் கிளர்க் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாரு. ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஸ்கார் குரூப் அப்படின்னு செக்மெண்ட் பண்றாரு. இப்போ இந்த செட் ஆஃப் பீப்புளோட ஃபேஸ்ல ஸ்கார் இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் போட்டுட்டு அவங்களோட முகத்தை அவங்களே மிரர்ல பார்க்க வைக்கிறாங்க. அடுத்து இவங்களை வெளியே போயிட்டு ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச சொல்றாங்க. அவங்க எல்லாரும் திரும்பி வந்து எங்களை எல்லாரும் தப்பாக பார்க்குறாங்க, ஐ ஃபீல் டிஸ்ரெஸ்பெக்டட், ஜட்ஜ்டு, என்னோட முகத்தை பார்த்தாலே அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இனிஷியலாக அவங்களோட கண்ணாடி பார்த்துட்டு அவங்க வெளியில் போனாங்கல்ல, போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் டச்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஸ்கார்ஸில் க்ரீமை போட்டு மறைச்சிட்டு தான் வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு தழும்பு இல்லாமல் தான் போய் அவங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? இட் வாசன்ட் தேர் ஃபேஸ், இட்ஸ் தேர் மைண்ட் செட். நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. வி ஆல் ஹாவ் இன்விசிபிள் ஸ்கார்ஸ். நாம் பார்க்க நல்லா இல்லையோ, நமக்கு அந்த தகுதி இல்லையோ, இல்லை நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இஃப் யூ திங்க் யூ ஆர் அன்வர்த்தி, யுவர் பிரெயின் வில் ஃபைண்ட் 100 ரீசன்ஸ் டு ப்ரூவ் யூ ஆர் ரைட். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஸ்கார்ஸ், change your self-image. The world's reaction towards you will automatically change.